இது மட்டுமல்ல, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மேகத்தை பார்த்துவிட்டு பயப்படுவார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அந்த மேகத்தை பார்த்துவிட்டு, மழை வரப்போது அந்த மேகத்தை பார்த்துவிட்டு பயப்படுவார்கள். என்ன காரணம்? ரசூலுல்லாஹ் அவர்களுக்கு ஒரு பதற்றம், ஒரு என்ன ஆகும் அப்படின்னு ஒரு எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள். திடீர்னு மழை வந்துருச்சு அப்படின்னு சொன்னா அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஒரு மன நிம்மதி கிடைக்கும். ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் கேட்டு விட்டார்கள், யா ரசூலல்லாஹ், என்ன இது காரணம், என்ன ஒரு நோக்கம்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஆயிஷாவே, முந்தைய சமுதாயத்திற்கு இந்த மழையை கொண்டுதான் அல்லாஹ் அந்த ஊரையே, அந்த சமூகத்தை அழித்து விட்டான். அது என்னுடைய சமுதாயத்திற்கு வந்து விடுமோ என்று பயந்து நான் பதற்றமாக இருந்தேன். அது மழையாக, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தாக வந்த பிறகு எனக்கு மனசுக்கு ஒரு சந்தோஷமாக இருந்தது. சுப்ஹானல்லாஹ். அப்போ மழையை பார்க்கும் பொழுது, மழை பெய்யும் பொழுது நம்ம என்ன செய்ய வேண்டும்? எப்போதும் இது அல்லாஹ்வுடைய ரஹ்மத் என்று நாங்கள் எண்ண வேண்டும். இது அல்லாஹ்வுடைய கருணை, அல்லாஹ்வுடைய ஒரு கிருபை, இது அல்லாஹ்வுடைய ஒரு நிஅமத், ஒரு பாக்கியம். அப்போ இந்த விஷயத்தையும் நாங்கள் தன்னுடைய கவனத்தில் கொள்ள வேண்டும். சரி, சட்டங்களில் பார்க்கும் பொழுது முதல் சட்டம் என்ன பார்ப்போம் அப்படின்னு சொன்னால், மழை பொழியும் பொழுது என்ன செய்ய வேண்டும், நம்மளுடைய கடமைகள். நான் சொல்லக்கூடியது கடமையான விஷயங்கள். சுன்னாக்கள் பார்க்க போனால் சில விஷயங்கள் முஸ்தஹப்பான, அல்லாஹ்வுடைய தூதர் அதிகமாக விரும்பி செய்த காரியங்கள் அதெல்லாம் நிறைய இருக்கிறது. ஆனால் மிக முக்கியமான விஷயம் நாம் செய்யக்கூடியது என்ன அப்படின்னு சொன்னால், மழை பொழியும் பொழுது அதற்கு முன்பாக ஒரு வேகமாக ஒரு பலத்த காற்று அடிக்கும் பொழுது நாங்கள் ஒரு துஆவை கண்டிப்பாக படிக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். 2 துஆ இருக்குது, ஒரு சிறிய துஆ, ஒரு பெரிய துஆ. சிறிய துஆ என்ன? அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மின் கைரிஹா வ அஊது பிக மின் ஷர்ரிஹா. யா அல்லாஹ், அந்த மழை எங்களுக்கு நாங்கள் உங்களிடம் கைரை, நல்லதை எதிர்பார்க்கின்றோம், அதிலிருந்து நாங்கள் நல்லதை எதிர்பார்க்கின்றோம், உன்னிடம் நல்லதை கைரை கேட்கின்றோம். வ அஊது பிக, நான் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகின்றேன். மின் ஷர்ரிஹா, அதிலிருந்து, அதனுடைய தீமையிலிருந்து, தீங்குகளிலிருந்து என்னை நீ காப்பாற்றிடுவாயாக என்று நாங்கள் துஆ செய்வோம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். இன்னொரு பெரிய துஆ என்ன? அந்த மலையுடைய அந்த வார்த்தையோடு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார்கள். என்ன துஆ? அதே வார்த்தையில கொஞ்சம் இன்னும் எக்ஸ்ட்ரா. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மின் கைரிஹா வ கைர மா ஃபீஹா மா உர்சில்த பிஹி. யா அல்லாஹ், நீ எதை அனுப்புகிறாயோ அதில் இருக்கக்கூடிய நல்லதை எங்களுக்கு கொடு, நான் அதை தான் உங்களிடம் கேட்கின்றோம் என்று இந்த துஆவுடைய அர்த்தம். அடுத்த வார்த்தை வ அஊது பிக மின் ஷர்ரிஹா வ ஷர்ரி மா ஃபீஹா வ ஷர்ரி மா உர்சில்த பிஹி. நீ எந்த மலையை அனுப்புகிறாயோ அதிலிருந்து வரக்கூடிய தீமைகளிலிருந்து, தீங்குகளிலிருந்து எங்களை நீ பாதுகாப்பாயாக என்று நாங்கள் அல்லாஹ்விடம்